இலக்கிய செயல்ல என்ன நடக்கலாம் அப்படின்னா, ஒரு பக்கம் நம்ம கௌதம் வீட்டுக்கு வந்தத ஜானகி பயங்கரமா கொண்டாடுறாங்க. இப்போதைக்கு விநாயகர் சதுர்த்தி வருதுல்ல, அத சூப்பரா கொண்டாடணும் அப்படின்னு நம்ப ஜானு முடிவு பண்ணி கௌதம் அனுப்பி, அதுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கோலாகலமா கொண்டாடுறாங்க. ஏன்னா, என்னுடைய இந்த வீட்டு வாரிசு, என்னுடைய மிகப்பெரிய அசைக்க முடியாத சொத்து என் கௌதம் தான். என் கௌதம் எனக்கு திரும்ப கிடைச்சது. உண்மையிலேயே நான் பண்ண மிகப்பெரிய பாக்கியம் தான். அதனால இந்த வருடம் நம்ம விநாயகர் சதுர்த்திய சூப்பரா கொண்டாடணும் அப்படின்னு நம்ப ஜானு முடிவு பண்ணி, அதுக்கேத்த மாரி பயங்கரமா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா, இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தா, நம்ம எஸ்எஸ்கேவுக்கு மிகப்பெரிய டவுட் என்ன அப்படின்னா, அன்னைக்கு எப்படி நம்ம ஆபீஸ்க்குள்ள புகுந்து இந்த இலக்கியா அந்த நாகுவ கடத்தி கொண்டு போனா? அந்த நாகு மட்டும் அன்னைக்கு இலக்கிய கையில கிடைக்காம இருந்தா, இன்னைக்கு நாம இப்படி கார்த்திய வச்சு இந்த சொத்து அடையறதுக்கு கௌதம எப்படிலாம் பழிவாங்கலான்னு யோசிச்சிருக்க தேவையே இல்ல. ஆனா, எனக்கு என்ன சந்தேகம்னா, அன்னைக்கு இலக்கியா இங்க ஒரு சிப் வச்சிருந்தா. அதனால நான் என்ன பேசுறேன், ஏது பேசுறேன்னு இலக்கியா ஈஸியா கண்டுபிடிச்சு நம்மள முட்டாளாக்குனா. ஆனா, அதுக்கப்புறம் நாம அந்த சிப்ப எடுத்துட்டோம். ஆனா, எப்படி இலக்கியா நாகு இங்க தான் கரெக்ட்டா ஆபீஸ்க்குள்ள வந்தா? வந்தது மட்டும் இல்லாம, நாகு பீரோக்குள்ள இருக்கிறத எப்படி கண்டுபிடிச்சா? அது ஒண்ணுதான் எனக்கு புரியவே இல்லையே! அப்படின்னு எஸ்எஸ்கே பயங்கர குழப்பத்தோட பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாம, எஸ்எஸ்கே சிசிடிவி கேமரா செக் பண்ணலான்னு பார்க்கும்போது, சிசிடிவி கேமரா எல்லாமே எரிஞ்சு போச்சு. எந்த ஒரு தடயத்தையும் அந்த இலக்கியா விட்டுட்டு போகவே இல்ல. அப்படி இலக்கியா அந்த அளவுக்கு என்ன புத்திசாலியா என்ன? இல்ல. இலக்கியா கண்டிப்பா ஏதாவது ஒரு தடயத்த விட்டுட்டு போயிருப்பா. அது என்ன தடயம்? அத மட்டும் கண்டுபிடிச்சோம்னா, அதுக்கப்புறம் அந்த இலக்கியா, கௌதம் 2 பேரையும் ஈஸியா காலி பண்ணிடலாம். ஒருவேளை இலக்கியா இந்த ஆபீஸ்ல ஏதாவது ஸ்பை வச்சிருந்தா? எஸ்எஸ்கேவுக்கு மண்டைக்குள்ள ஒரே சிந்தனையாவே இருக்கு. உடனே தன்னுடைய மேனேஜர் கூப்பிடுறாரு. இங்க பாருங்க மேனேஜர், நல்லா யோசிச்சு பார்த்து தெளிவா எனக்கு பதில் சொல்லணும். புரியுதா? சொல்லுங்க சார். என்ன விஷயம்? இங்க பாருங்க மேனேஜர், அன்னைக்கு நம்ம ஆபீஸ்ல ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு சார். சொல்லுங்க சார். அன்னைக்கு அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் அப்போ எல்லாரும் ஆபீஸ் விட்டு வெளியே வந்துட்டாங்க. அதுவும் குறிப்பா என் ரூம்ல இருந்து. ஆனா அன்னைக்கு ஆபீஸ விட்டு வெளியே வராம யாராவது இருந்தாங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. சார் எல்லாம் வந்துட்டாங்க. ஆனா ஒரே ஒரு ஒரே ஒரு ஹவுஸ் கீப்பிங் மட்டும் கொஞ்சம் லேட்டா தான் சார் வெளிய வந்தாங்க. லேட்டாவா? வரும்போது அவங்க எப்படி கொஞ்சம் கேஷுவலா, பதட்டத்தோட, அப்படியே பதட்டத்த காட்டிக்காத மாரி கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. சார் ஆமா சார். நீங்க சொல்ற மாரி அந்த லேடி மட்டும் எத பத்தி கவலைப்படாம கொஞ்சம் ரிலாக்ஸா தான் சார் வெளிய வந்தாங்க. சூப்பர். அப்ப அவ தான். அவ தான் எல்லாத்துக்கும் காரணம். சார் புரியல சார். யோவ் மேனேஜர், உனக்கு என்னதையா புரிஞ்சிருக்கு? உனக்கு எதுவுமே புரியாது. உனக்கு புரிய வைக்கிறதுக்கு என்னால முடியாது. அதனால நான் சொல்றத மட்டும் கேளு. அந்த லேடி இப்ப எங்க இருக்கா? போய் பார்த்துட்டு வா போ. போய் பார்த்துட்டு வா போ. அப்படி அவ இருந்தானா, லைட்டா அவள டீ கொண்டு வர சொன்னார் சார்ன்னு சொல்லி, பொறுமையா அவள இங்க அழைச்சிட்டு வருவா. அவளுக்கு எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது. புரியுதா? சார் என்ன சார் ஆச்சு? எதுவும் பிரச்சனையா? யோ மேனேஜர், சொல்றத மட்டும் செய்யணும். புரியுதா? போ. மேனேஜர் போயிட்டு சுத்தி முத்தி பார்க்குறாரு. அந்த லேடிய காணோம். உடனே அந்த லேடி யார் என்னன்னு விசாரிக்கிறாங்க. அவங்க தான் புஷ்பான்னு சொல்றாங்க. சரி புஷ்பா என்னாச்சுன்னு கேட்கும்போது, இல்ல சார், விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு அவங்க இன்னைக்கு லீவ் சார். ஓ அப்படியா? மேனேஜர் நேரா வந்து எஸ்எஸ் பேர சொல்றாங்க. சார் அந்த லேடி வேற யாரும் இல்ல சார், புஷ்பா. புஷ்பா? ஓ புஷ்பாவா? அவ அன்னைக்கு ஓ ஓ மை காட்! சங்கசாச்சு. ஒன்னும் இல்ல மேனேஜர், அன்னைக்கு நம்ம போன்ல பேசும்போது அந்த புஷ்பா பின்னாடி நின்னுட்டு இருந்தா. கேட்டதுக்கு இப்பதான் வந்தேன்னு சொல்லி கிளாஸ் எல்லாம் கீழே போட்டு உடஞ்சி பதட்டத்தோட வெளியே போனா. அப்போ அன்னைக்கு அவ எல்லாத்தையும் கேட்டிருக்கணும். ஆனா அவ எப்படி இப்ப இலக்கிய சொல்லியிருப்பா? அப்போ அவ ஒருவேளை இலக்கிய சம்பந்தப்பட்ட ஆளா இருக்கணுமோ? எஸ்எஸ்கே உடனே அவளுக்கு போன் போடு. அவளுக்கு போனை போட்டு ஆபீஸ்ல ஒரு சின்ன கிளீன் பண்ணணும், நீங்க உடனே வந்தாகணும் அப்படின்னு கொஞ்சம் நார்மலா ரிலாக்ஸா பேசணும். அவளுக்கு எந்த ஒரு சந்தேகமா இருக்கக்கூடாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ என் கேபின்ல இருக்கணும். அதுக்கு நீ தான் பொறுப்பு. புரியுதா? பேசு. மேனேஜர் உடனே ரேவதி கால் பண்றாங்க. ஹலோ புஷ்பாவா? ஆமா சார் சொல்லுங்க. நாங்க ஆஃபீஸ்லேருந்து கால் பண்றோம். நீ கொஞ்சம் ஆஃபீஸ் வரைக்கும் வந்துட்டு போக முடியுமா? இல்ல சார், நான் இன்னைக்கு கொஞ்சம் லீவு. வீட்ல கொஞ்சம் ஃபங்க்ஷன். புரியுதும்மா. கொஞ்சம் தப்பா நினச்சுக்காதீங்க. ஆஃபீஸ்ல இருக்கிற மத்த ஹவுஸ் கீப்பிங் லீவு. எல்லாம் வெளில போயிட்டாங்க. இங்க சார் ரூம கொஞ்சம் கிளீன் பண்ணணும். சார் ஒரு முக்கியமான பார்ட்டியாம். அர்ஜென்ட்டா செய்ய சொல்றாரு. வேற ஆள் இல்லம்மா. கொஞ்சம் தப்பா நினச்சுக்காம கொஞ்சம் வந்துட்டு போக முடியுமா? ப்ளீஸ்மா. சரிங்க சார், நான் பார்க்குறேன் சார்ன்னு சொல்லிட்டு ரேவதி ஃபோன் வைக்கிறாங்க. எஸ்எஸ்கே உடனே சொல்லு. என்ன சொன்னா அவ? என்ன சொன்னா? சார் சொல்லிட்டேன் சார். சரிங்க, வரேன்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க சார். வரட்டும், இன்னைக்கு வரட்டும். அவள என்ன பண்ற பண்ணணுட்டு பாரு. சார் என்ன சார் ஆச்சு? எதுவும் பெரிய பிரச்சனையா?
அதெல்லாம் அவனுக்கு சொன்னா புரியாது மேனேஜர். நீ இப்போ நான் பாத்துக்கிறேன். அவ வந்துட்டானா ரிலாக்ஸா அவளை ரூமுக்குள்ள அழைச்சிட்டு வா. மீதியை நான் பாத்துக்கிறேன். இலக்கியா உடனே என்ன சத்த என்ன சொல்றாங்க? இல்ல இலக்கியா, மேனேஜர் தான் கால் பண்ணாரு. ஏதோ ஹவுஸ் கீப்பிங்லாம் வரலையா, கொஞ்சம் எமர்ஜென்சி, லைட்டா க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கு. நீங்க கொஞ்சம் வந்துட்டு போங்க அப்படின்னு மேனேஜர் கூப்பிடுறாரு. அதான் என்ன பண்ணி யோசிச்சுட்டு இருக்கேன். ஐயோ அத்தை, என்ன சொல்றீங்க நீங்க? அதெல்லாம் வேணாத்த, நீங்க ஒன்றும் போ தேவையில்ல. நம்ம தான் இப்ப கௌதம் வெளியே வந்துட்டார்ல, அப்ப எதுக்கு நீங்க என்ன அங்க வேலை பாக்குறீங்க? வேணாத்த, எனக்கு என்னமோ சரியா படல. நீங்க ஒன்றும் அங்கெல்லாம் போ தேவையில்ல. நீங்க ஃபோன் பண்ணி, இல்ல நான் வேலையை விட்டு நின்றுட்டேன், இனிமே வேலைக்கு வரமாட்டேன், நீங்க வேற யாராவது வச்சு வேலை பார்த்துங்கன்னு சொல்லி சொல்லுங்க அத்தை. என்ன இலக்கியா, திருதுப்புன்னு இப்படி சொல்ல முடியும் நானு? ஏன்னா இலக்கியா, அப்படி சொன்னாதான் கண்டிப்பா அவங்களுக்கு சந்தேகம் வரும். அவங்க ஏதோ கூப்பிடுறாங்க அவ்வளவுதானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை இலக்கியா. நான் போயிட்டு ஒரு 1 hour வந்துடுறேன். ஐயோ அத்தை, நீங்க என்ன சொல்லிட்டு போவீங்க? கௌதமுக்கு நீங்க அங்க வேலை பார்க்க தெரிஞ்சா பயங்கரமா கோவப்படுவாரு. ஏற்கனவே திட்டினாரு. அதனாலதான் நீங்க வேலைக்கெல்லாம் போட்டுன்னு கௌதம்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். இப்ப மட்டும் நீங்க வேலைக்கு போயின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா கௌதம் கோவப்படுவார் அத்தை. வேணா அத்தை, நான் சொல்றது கேளுங்க. நீங்க இங்கே இருங்க. ஜானு வந்து, என்னாச்சு இலக்கியா? என்னம்மா ரேவதி, என்னாச்சு, என்ன பிரச்சனை? இல்லத்த ரேவதி அத்தை, அவங்க வேலைக்கு கூப்பிடுறாங்களாம், போறேங்கிறாங்க. எங்க ரேவதி? அதான் அத்தை, எஸ்எஸ்கே ஆபீஸ்க்கு. ஐயோ ரேவதி, அதெல்லாம் நீ ஒன்றும் போவேணாமா. ஏதோ கௌதம் ஜெயில இருக்கான், அதுக்காக நீ அங்க இருந்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு இலக்கியா சொன்னான். அதனால தான் நானே கொஞ்சம் உன்னை அங்க இருக்கட்டும்னு விட்டு வச்சேன். இனிமே நீ அங்க போவேணாமா. அவன் யாருன்னு உனக்கே தெரியும், எவ்வளவு பெரிய மோசக்காரன்னு உனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு அங்கெல்லாம் போகணும்? வேணாமா, கௌதம் தெரிஞ்சா கோவப்படுவான். நீ ஒன்றும் போ தேவையில்ல அப்படின்னு ஜானு சொல்றாங்க. இருந்தாலும் ரேவதி, இல்ல ஜானு, சூழ்நிலை புரிஞ்சுக்கோ. நான் இப்ப போறேன்னா கண்டிப்பா அந்த எஸ்எஸ்கேக்கு சந்தேகம் வந்துடும். அதனால நான் போயிட்டு என்னன்னு பார்த்துட்டு உடனே வந்துடுறேன் அப்படின்னு ரேவதி சொல்ல, ஜானு இலக்கியாவும் போவேணா போவேன்னு சொல்லி நம்ம ரேவதி தடுத்துட்டு இருக்காங்க. கரெக்டா கௌதம் அப்பதான் வராரு. என்ன ஜானு, என்ன பண்றீங்க? என்ன ஆச்சுமா? என்ன 3 பேரும் ரொம்ப சின்சியரா பேசுனீங்க? என்ன பார்த்தோன்னே அப்படியே பதறி போயிருக்கீங்க. என்னாச்சு சொல்லுங்க, என்னாச்சுமா அப்படின்னு கேட்க, நம்ம கௌதம் இலக்கியாவனே, இல்ல கௌதம், சொன்னா கோவப்படுவீங்க, பட் கொஞ்சம் ரிலாக்ஸா கேளுங்க. ரேவதி அத்தை வேலை பார்க்குறாங்களா ஆஃபீஸ், ஆஃபீஸ். ஆமா, அங்கேருந்து ஏதோ கொஞ்சம் எமர்ஜென்சி, நீங்க வந்துட்டு போன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதான், அதெல்லாம் ஒன்றும் போக தேவையில்லாமா. நீங்க அங்க வேலைக்கு போய் என்னமா பண்ண போறீங்க? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஏதோ இலக்கியா முன்னாடி சொன்னா, எனக்காக தான் நீங்க அங்க வேலைக்கு போறீங்கன்னு. நானே ரொம்ப பதட்டமா இருந்தேன், பயமா இருந்தேன். இனிமே நீங்க அங்க ஒண்ணு வேலைக்கு போகணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லம்மா. அதெல்லாம் நீங்க ஒன்றும் போக வேணாம் அப்படின்னு கௌதம் ஸ்ட்ரிக்டா சொல்லவும், ரேவதியால என்ன பண்ண தெரியல. சரின்னு சொல்லிட்டு ரேவதி முடிவு பண்றாங்க. இந்த முறை நம்ம அங்க போய் தான் ஆகணும், அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். கௌதம்காக நாம கௌதம் தெரியாம போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சும்மா இருக்க மாதிரி இருந்துக்கிட்டு யாருக்கும் தெரியாம கிளம்பி அங்க ஆபீஸ்க்கும் போறாங்க. ஸோ ஆபீஸ்க்கு போற ரேவதி கண்டிப்பா எஸ்எஸ்கேட்ட மாட்ட போறாங்க. எஸ்எஸ்கே அடுத்ததா ரேவதியை கடத்தி வச்சுக்க போறான். ஸோ இலக்கியா, கௌதம், ஜானு 3 பேரும் ரேவதியை கவனம் தேடுவாங்க. ஒருவேளை ரேவதி எஸ்எஸ்கே ஆபீஸ் போயிருப்பாங்களோ அப்படின்னு பதறி அடிச்சு அங்க போய் பார்க்க போவாங்க. போனா அங்க ரேவதி வந்ததுக்கான எந்த ஒரு தடவையுமே இருக்காது. ரேவதியை நம்ம எஸ்எஸ்கே இப்போ கடத்தி வச்சுக்க போறான். ஸோ ரேவதியை எப்படி காப்பாற்ற போறாங்க நம்ம இலக்கியா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.